பேரா மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான தஞ்சோங் ரம்புத்தான் வடபகுதி ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இவ்வாலயத்தில் நடைபெறும் 3வது கும்பாபிஷேகம் இதுவாகும். இங்கு ரப்பர் தோட்டம் பயிரிடப்பட்ட காலகட்டத்தில் சுற்றுவட்டார மக்களின் துணையோடு இவ்வாலயம் எழுப்பப்பட்டது. பின்னர் கடந்த 1988ஆம் ஆண்டு மேம்பாட்டு திட்டங்களினால் ஆலயத்திற்கு மாற்று இடம் ஒதுக்கப்பட்டு தற்போதுள்ள இடத்தில் ஆலயம் கட்டப்பட்டது. தொடக்கத்தில் சிறிய அளவில் கட்டப்பட்ட இவ்வாலயம் பின்னர் கட்டம் கட்டமாக சீரமைக்கப்பட்டு தற்போது பெரிய ஆலயமாக உருமாறி இருப்பதாக ஆலய தலைவர் எஸ். ராஜேந்திரன் தெரிவித்தார். இவ்விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட உலுக்கிந்தா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அரபாத் ஆலயத்தை அச்சுறுத்தி வந்த மண் அரிப்பு பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 4-5 வருஷமாக இந்த ஆத்து பிரச்சனை இருந்துச்சு. அந்த ஆத்து பிரச்சனை ஏற்கனவே நம்ம விண்ணப்பம் போட்டு பதில்கள் இது வீடு பாதிக்கலன்னு சொல்லி தள்ளுபடி இல்லை, அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. ஆகவே நம்ம என்ன சொன்னோம்னா வீட்டுக்கு மேலே ஆலயங்கிறது ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தின் சின்னம். அதனால இது முக்கியத்துவம் கொடுத்து இந்த நம்ம கேட்ட பணத்தை இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி கேட்டதுனால கடந்த ஒரு 24 மணி 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அமைச்சர் நேரடியாக பேசி அவர் லூஸ் பண்ணி இப்போ 1 லட்சம் வெள்ளி இதுக்கு ஒதுக்கீடு செய்து இந்த ஆலயத்தை விட இந்த பக்கத்தில் அமைந்திருக்கும் அந்த ஆற்றின் பிரச்சனையை தீர்த்து கொண்டிருக்கிறோம். இதனிடையே அதிகாலையில் தொடங்கிய சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து காலை மணி 10-15 மணி அளவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. மேலும் இம்முறை ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள 35 அடி உயரத்திலான வேல் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது.